Hey, hi, hello. Today குயிக்காக ஒரு பிளேட் ஒர்க் அவுட் பார்த்துடலாம். நான் 10 kg பிளேட்டும் 15 kg பிளேட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வெயிட் ஈஸியாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்கள். 2 கையில் நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி சைடில் தான் பிடிக்கணும். சைடில் லிஃப்ட் பண்ணி ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணணும். கோர் எங்கேஜ் பண்ணிக்கோங்க. கோர் எங்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோரும் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வேரியேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு இன்டூ ஸ்குவாட். இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்திரம் பிளேட்டை நான் எப்படி மாற்றணும் அதே மாதிரி மாற்றி ஆப்போசிட்டில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் வந்து கோர் எங்கேஜ் பண்ணி உங்களோட ஷோல்டர் மசில் ட்ரைசெப்ஸ் எல்லாமே நீங்கள் டைட் பண்ணி பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்குவாட் வந்து ப்ராப்பராக உட்காரணும், குனியக்கூடாது. ஸ்குவாட் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மசில் வந்து வேறு மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நான் வந்து ஸ்குவாட் ப்ராப்பராக பண்ண சொல்கிறேன். இது வந்து ஈச் 15, அதாவது ஈச் சைடு வந்து 15 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். அடுத்த வேரியேஷன் அப்ரைட் ரோ இன்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ். பிளேட் நான் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்னு பாருங்களேன். அந்த மாதிரி பிடிச்சி அப்ரைட் ரோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுங்கள். பிளேட் வந்து கீழே தொங்குற மாதிரி இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த வெயிட் முடியுதோ அந்த வெயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கோர் எங்கேஜ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ரீத்திங்கும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து புஷ் ப்ரெஸ். செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு இப்போ நான் எந்த மாதிரி தள்ளுறேனோ அதே மாதிரி புஷ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெயிட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்குவாட் இன்ட்டு ட்ரைசெப்ஸ் ப்ரெஸ், ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸ்குவாட் போகும்போது பிளேட் கீழே இருக்கட்டும். எழுந்திரிச்சு நிற்கும் போது பிளேட் வந்து நம்ம ஹெட்டில் இருந்து பேக்வேர்டில் போகணும். ஓகேங்களா? பிளேட் வந்து ஹெட்லேருந்து பேக்வேர்டில் ப்ரெஸ் பண்ண எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸ் விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். 30 செகண்ட்ஸு 40 செகண்ட்ஸ்னு. ஓகே, அடுத்த வேரியேஷன் பாருங்கள். நான் புஷ் ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணுறேன் ரைட் லெஃப்ட்டுன்னு. இதே மாதிரி பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் எடுத்துக்கோங்க. இது உங்களால் வந்து 15 முடியலன்னா ஈச் சைடு அட்லீஸ்ட் 12 இல்லைனா 10 பண்ணுற மாதிரி. இது வந்து கிராஸ் ஓவர் ஹெட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மேலே கொண்டு போகிறேன். தென் கீழே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மாற்றிட்டு மறுபடியும் ரைட் சைடு கொண்டு போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கோர் மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பெரிய பிளேட் கூட எடுத்துக்கலாம். 15 kg கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் அப்படி தான். ஈச் சைடு வந்து 15 கவுண்ட்ஸ் இல்லைனா வந்து 30 செகண்ட்ஸ் ஈச் சைடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து நீங்கள் 3 to 4 செட்டு பண்ணலாம். உங்களோட டைமிங் பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வேரியேஷன் நான் கையில் வந்து 20 kg பிளேட் வச்சுருக்கேன். கோரை நல்லா எங்கேஜ் பண்ணி இன்னொரு அந்த எம்டி ஹேண்டை வந்து மேலே சீலிங் பார்த்த மாதிரி வச்சுட்டு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறோம். நின்ன இடத்துலையே வந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்து நீ வந்து மேலே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்க, இந்த வேரியேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், டோன் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. See you. Take care.